என் செல்ல குழந்தையே, தை திருநாளான இந்த பொங்கல் திருநாளில் என்னை கண்ட என் பிள்ளை, உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வருது நிச்சயம். பேரதிர்ஷ்டத்தை செய்தவர்களால் மட்டும்தான் இன்று இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். அப்படியானால் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. ராஜயோகத்தை பெறுவதற்கு நீ தயாராகிவிட்டாய். இந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து உனக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றாயானால் அதன் பிறகு நீயே அழைத்தாலும் நான் உன்னை தேடி வர மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று தெரிந்துவிட்டால் உன் அம்மா அதை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் திணிக்கத்தானே முயற்சி செய்வேன். நான் அதனை வேண்டாம் என்று எப்படி ஒதுக்கிவிட முடியும்? என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற சில விஷயங்களை நினைத்து நீ மனம் வருத்தப்பட்டது எல்லாம் போதும். எல்லாமும் அவர்கள் இருக்கின்ற இடத்தில்தான் கொட்டி கிடக்கின்றது. மற்றதை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் சென்று கொண்டிருந்த இந்த வாழ்க்கை இப்பொழுது எதை பற்றி சிந்தித்தாலும் அங்கே கண்ணீரும் கவலையும் கஷ்டங்கள்தான் என்று சொல்கின்ற நிலைக்கு மாறிவிட்டது. எந்த நிலையில் இருந்தாலும் நம் வெற்றியை நாம் உறுதி செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் நமக்கான மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நல்லபடியாக கண்டறிந்து விட வேண்டும். ஏனென்றால் சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றது. ஒருவரின் மனதை கலைப்பது என்றால் என்னவென்று சிறு குழந்தை முதலே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்களிடத்தில் இந்த வார்த்தையை பேசு, அவர்கள் மனமுடைந்து போவார்கள் என்று. அந்த வகையில் என் குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இனி வரப்போகின்ற ஒவ்வொரு மணி துளிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டத்தினுடைய நொடி என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நொடியையும் உனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று எண்ணி மகிழ்ச்சியோடு அதனை நீ எதிர்கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, எத்தனை நாள் இந்த வாழ்க்கை இப்படியே நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கும் என்று நீ யோசிக்கிறாயல்லவா? எத்தனை முறை இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிடும் என்று யோசிக்கின்றாயல்லவா? என் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை இப்பொழுதுதான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உடனிருப்பவர்கள் உன்னை பெரிதாக நினைக்கிறார்கள் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தி அவர்களுக்கு நீ முக்கியம் இல்லை என்பதனை நிரூபித்து காட்டுவார்கள். உனக்கு அப்பொழுது என்ன தோன்றும் தெரியுமா? இதை இவர்கள் நம்மிடத்திலேயே நேரடியாக சொல்லி இருக்கலாமே. அதற்கு பதிலாக எதற்காக இத்தனை பேர் கூடியிருக்கின்ற சபையில் நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று நீ நிச்சயமாக நினைப்பாய். இப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு இதுவெல்லாம் பழக்கமாகிவிட்டது. ஒருவரை சந்தோஷப்படுத்தி விட்டார்கள் என்றால்தான் ஆச்சரியப்பட வேண்டுமே தவிர ஒருவருக்கு கண்களிலிருந்து கண்ணீரை வர வைத்து விட்டார்கள் என்று தெரிகிறது என்றால் நிச்சயமாக ஒருபொழுதும் நீ கண்ணீரை சிந்திவிடக்கூடாது. என் குழந்தையே, கண்ணீர் துளியினுடைய அருமை என்னவென்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் இந்த வராகி எனக்கு தெரியும். ஒரே நொடியில் எத்தனை பிள்ளைகள் கண்ணீர் சிந்துகின்றார்கள் தெரியுமா? அத்தனை பேருக்கும் இந்த வராகி உடனிருந்து நல்ல விஷயங்களை சர்வ நிச்சயமாக செய்து கொடுக்கத்தான் வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் எல்லாமும் நடக்கப் போகின்ற நேரத்தில், எல்லாமும் கிடைக்கப் போகின்ற தருணத்தில் நீ சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடாது.
என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள நினைப்பதை விட சரியாக எதிர்கொண்டு வெளிக்கொள்ள முயற்சி செய்தாயானால் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக்கும், உனக்கு உறுதியாக்கி கொடுக்கும். உன்னை சுற்றி சுற்றி வந்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ எண்ணி நினைத்து வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளை நாம் சரியாக கவனித்திருக்க வேண்டும். சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற இந்த வெற்றியானது எப்பொழுதுமே உனக்கு சரியான திசையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படியானால் நீ உன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ பழகிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள், அதாவது உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதற்கு இந்த பாடம் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நீ வருத்தப்படாமல், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காமல், என்றும் அன்போடு உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னை நீ மனதார ஏற்றுக்கொண்டாலே போதும். அம்மா ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் என்பது உன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். வராகி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றத்தை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அது உனக்கு புதுவித அனுபவத்தை கற்றுக் கொடுக்கின்றது. யாருக்கு நீ அன்று முக்கியமாக தெரிந்தாயோ அவர்களுக்கே இன்று நீ வேண்டாதவனாக ஒதுங்கி நிற்கின்றாய். அவர்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நீ மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு உச்சபட்ச கட்டத்தில் நின்று உனக்கான வாழ்க்கை என்னவென்று அறிவுபடுத்தும். என் பிள்ளையே, ஒவ்வொரு விடியலுமே உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற அற்புத விடியல். அதிலும் குறிப்பாக இந்த நாளில் உன்னை தேடி வந்து நான் சொல்கின்ற விஷயத்தை கவனித்துக்கொள். என் பிள்ளையை, எப்பொழுதுமே இல்லத்தை குப்பையும் கூளையுமாக போட்டு வைக்காதே. ஏனென்றால் எல்லோருடைய இல்லத்திலுமே தெய்வம் தங்கி நடமாடிக்கொண்டிருக்கின்றது. தெய்வம் அவர்களுக்கான நல்ல நாட்களில் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை உன் வசமாக்க நினைக்கின்றார்கள். உன் இல்லத்தில் உலவுகின்றார்கள். உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் வேரறுத்து அங்கே நல்லதை நடத்துகின்றார்கள். இப்படியாக ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும் பொழுது அதிலிருந்து எப்படி நம்மை சமாளிப்பது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா? அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்க நான் மாற்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன வேண்டுமானாலும் செய்யட்டுமே, எவ்வளவுதான் துன்பங்களை உனக்கு கொடுக்கட்டுமே, ஆனால் உன் தாயானவள் நான் மட்டும் அசராமல் நின்று கொண்டிருப்பேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் யார் நமக்கு என்ன நினைப்பார்கள் என்பதை போன்று ஒரு பொழுதும் நீ பார்க்கக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே ஒரு குழப்பமாகத்தான் இருக்கிறது. இது என்ன, எப்படி என்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பல நாட்கள் ஓடிவிடுகின்றது. அப்படியானால் இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் போல நல்லபடியாக வைத்து பத்திரமாக வளர்த்து வருகின்றார்கள். ஆனால் என் குழந்தை, மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி காயப்படுத்துகின்ற ஒரு உறவுதான் இந்த வராகி அம்மா நான் உனக்காக கொடுக்கின்றது. என் பிள்ளையே, ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? அன்று உன்னிடத்தில் நன்றாக பேசியவர்கள் எல்லாம் இன்று உன்னை விட்டு விலகுகிறார்கள். அன்று
இந்த வாழ்க்கையில் எதையும் நடத்திவிடக் கூடாது என்பதில் நீ எந்த அளவிற்கு கவனமாக இருந்தாயோ அதைவிட அதிகமான அளவில் உன்னோடு வாயிலிருந்து வருகின்ற விஷயங்கள் இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் சரியெனக் கொண்டு, எந்த விஷயமாக இருந்தாலும் உண்மை என்பதனை நம்பிக்கொண்டு எப்பொழுதுமே நீ நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உன்னால் தந்துவிட முடியும். அதனால்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், என் பிள்ளையே, நம்பிக்கை கொண்ட பிள்ளைக்கு நம்பிக்கையான பதில்களைத்தான் இந்த வராகி எப்பொழுதும் கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. ராஜயோகத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமோ கடந்து வந்த உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பரிசு என்னிடத்திலிருந்து காத்து கொண்டிருக்கின்றது. நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் முழுமையாக உன் கைகளில் நான் தந்து விடுவேன். முழுமையான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் எல்லாவற்றிலும் இருந்தும் எந்த பக்கத்தில் இருந்தும் வேதனைகள் வரும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். நீ உன்னுடைய வெற்றியை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வருவது கடினம் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அது என்ன காரணம் என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள். என் குழந்தையை, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து கொடுக்க இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பது தெரிந்துவிட்ட பிறகும் கூட எத்தனையோ பேர் வேண்டும் என்றே இதையெல்லாம் கெடுப்பதற்கு தன்னாலான சூழ்ச்சி வலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ முதலில் உன்னை சேரக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்திக்காக தொடங்கு. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான வெற்றியினை நீ உறுதி செய்ய வேண்டும். உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்கிறாள் என்றால் அந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை, இந்த கட்டம் உனக்கு இவ்வளவுதான் என்று ஒருபோதும் நான் வருந்தியது கிடையாது. எத்தனை மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்தித்தாய். எத்தனையோ விஷயங்கள் உன்னை வேதனைக்குள் ஆளாக்கியது. இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? ஆனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய எண்ணங்களில் தெளிவாக இருக்கட்டும். எங்கும் எப்பொழுதும் அதிலிருந்து தடம் புரள நினைக்காதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே, இன்று நான் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த இந்த வெற்றியானது இனி எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியினுடைய நாட்கள். இனி எந்த நேரத்திலும் எதையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. இந்த நாளில் நான் உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். இன்றோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கக்கூடிய நேரத்தில் இனிதான் எல்லாம் ஆரம்பிக்கப் போகிறது என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் நிறைவாக தருகின்றேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும். எப்பொழுதும் யாராலும் உன்னை எந்த நிலையிலும் ஏமாற்றிவிட முடியாது. இனி எப்பொழுதும் போல இந்த சந்தோஷத்தை நீ கவனி. இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையுமே என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எல்லா நேரங்களிலும்
இந்த வாழ்க்கையின் அன்பு உனக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக எந்த இடத்திலும் சறுக்கி விழாதே. எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் துவண்டு போய்விடாதே. நிச்சயமாக முன்னேற்றம் உனதானால் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நான் உன் கைகளில் கொடுப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.